பஹ்ரைனில் ஆரம்பமாக இருக்கக்கூடிய மக்கள் புரட்சியும் பஹ்ரைனிய காவல்துறையினருக்கும் பஹ்ரைனிய மக்களுக்கும் இடையிலே தொடர்ச்சியாக நடைபெற்று வரும் மோதல்களும் பஹ்ரைனிய சிறைச்சாலையில் சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டிருக்கக்கூடிய பஹ்ரைனிய இளைஞர்களும் வீதிகளை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் ஆரம்பித்திருக்கக்கூடிய பஹ்ரைனிய மக்களும் பற்றி எரியும் பஹ்ரைனின் எண்ணெய் உற்பத்தி சுத்திகரிப்பு நிலையங்களும் கைத்தொழில் வளாகங்களும் இராணுவ கட்டளை தளங்களும் ஈரானின் அடுத்த கட்ட தாக்குதல்கள் தொடர்பான பட்டியலை வெளியிட்ட IRGC இராணுவமும் இலக்கு வைக்கப்பட போகும் பல முக்கியமான ஸ்டீல் உற்பத்தி ஆலைகளும் தரைமட்டமாக்கப்பட்டு வரும் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய இராணுவ கட்டளை தளமும் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கக்கூடிய அமெரிக்காவின் KC-135 எரிபொருள் விமானங்களும் உளவு விமானங்களும் கொத்து கொத்தாக அளிக்கப்பட்டுள்ள அமெரிக்க அதிகாரிகளும் சிப்பாய்களும் ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே ஈரான் மேற்கொண்டு வரக்கூடிய அடுத்த கட்ட நகர்வுகளும் ஈரானின் ஹெந்தலா ஹேக்கர்ஸ் குழுக்களின் சைபர் தாக்குதல்களும் இது ஈரான் அப்டேட்டின் 60வது காணொளியாகும். நேற்றிரவு வெளியிட்ட காணொளியை பார்வையிடாதவர்கள் கீழே இருக்கக்கூடிய லிங்கினை பயன்படுத்தி குறித்த காணொளியை அவசரமாக பார்வையிடுங்கள். அப்போது தான் செய்திகளுடைய தொடர்ச்சியை உங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அத்தோடு சிலர் நான் காணொளிகளில் வழங்கியிருக்கக்கூடிய விளக்கங்களையே திரும்ப திரும்ப கேள்விகளாக எழுப்புகின்றீர்கள். ஈரானினுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகள் தொடர்பாகவும் அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் விமான தாக்குதல்கள் தொடர்பாகவும் முன்னைய காணொளிகளில் நான் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். அமெரிக்காவிடமும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பிடமும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பலமே அவர்களுடைய வான்படைதான். போர் விமான வான்படைகள் இல்லாவிட்டால் அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் பூஜ்ஜியமாகி விடுவார்கள். மேலும் ஒரே நேரத்தில் 50க்கும் அதிகமான டசன் கணக்கான போர் விமானங்கள் நுழையும் சந்தர்ப்பத்தில் குறித்த போர் விமானங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வது மிகவும் கடினமானதாகும். அதே போன்று மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க விமான கட்டளை தளங்களின் ஓடு பாதைகளை சிதைத்தாலும் போர் விமானங்களை இலகுவாக வான்பரப்பிற்கு உயர்த்த முடியும். சிறிய பிரதேசத்தை பயன்படுத்தியும் போர் விமானங்களை வானுக்கு உயர்த்த முடியும். இதனால் விமான ஓடு பாதைகளை சிதைப்பதனால் எந்த விதமான பயனும் இல்லை. அதே போன்று ஈரானுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடிய அதிகளவான போர் விமானங்கள் ஜோர்டான் மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடிய விமான கட்டளை தளங்களிலேயே நிலைநிறுத்தப்பட்டுள்ளன. ஜோர்டானில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ கட்டளை தளத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வது ஈரானுக்கு எவ்வளவு நஷ்டம் என்பதனை முன்னே காணொளிகளில் நான் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். அதிகளவான நீண்ட தூர ஏவுகணைகளை ஈரான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்காகவே வைத்துள்ளது. சவுதி அரேபியா, பஹ்ரைன், ஐக்கிய அரபு அமீரகம், குவைத், கட்டார் ஆகிய விமான கட்டளை தளங்களில் அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான போர் விமானங்களை நிலைநிறுத்தவில்லை. சவுதி அரேபியாவின் தளத்தில் மாத்திரம்தான் எரிபொருள் நிரப்பு விமானங்கள் நிலைநிறுத்தப்பட்டுள்ளன. ஏனைய போர் விமானங்கள் மற்றும் எரிபொருள் நிரப்பு விமானங்கள் அனைத்தும் ஜோர்டான் மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடிய விமான கட்டளை தளங்களிலேயே நிலைநிறுத்தப்பட்டுள்ளன. மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் நெகவ் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இராணுவ கட்டளை தளங்களிலும் அமெரிக்காவின் அதிகளவான போர் விமானங்கள் நிலைநிறுத்தப்பட்டுள்ளன. எனவே சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் அமெரிக்காவினுடைய போர் விமானங்கள் நிலை கொண்டிருக்கக்கூடிய தளங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டு ஈரான் அதனுடைய நீண்ட தூர ஏவுகணை திறன்களை இழப்பதற்கு விரும்பவில்லை. மேலும் இவ்வாறு நீண்ட தூர ஏவுகணைகளை பயன்படுத்தி குறித்த விமான கட்டளை தளங்களை தரைமட்டமாக்கினாலும் ஓடு பாதைகளை அளித்தாலும் ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களை பயன்படுத்தி போர்க்கப்பல்களை பயன்படுத்தி அமெரிக்கா இலகுவாக போர் விமானங்களை வான்பரப்பை நோக்கி செலுத்திவிடும். அத்தோடு இது ஒரு நீண்ட போர் என்பதனால் ஈரான் வான் பாதுகாப்பு ஏவுகணைகளை இரவு நேரங்களில் மாத்திரமே பயன்படுத்துகின்றது. ஒரே நேரத்தில் அதிகளவான போர் விமானங்கள் ஈரானுக்குள்ளே களமிறங்கும் சந்தர்ப்பத்தில் வான் பாதுகாப்பு அமைப்புகளை பயன்படுத்தினால் குறித்த வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் ஈரான் இழக்க வேண்டி ஏற்பட்டுவிடும். ஈரானினுடைய யுத்த தந்திரங்கள் மற்றும் வான் பாதுகாப்பு ஏவுகணைகளுடைய பயன்பாடுகள் அனைத்தும் நீண்ட போருக்கு தேவையான விதத்திலேயே வடிவமைக்கப்பட்டுள்ளது. மேலும் இரவு நேரங்களிலே அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ஈரானுக்குள் மேற்கொள்ளக்கூடிய தாக்குதல்களில் 90% தாக்குதல்களை ஈரானிய வான் பாதுகாப்பு அமைப்புகள் முழுமையாக முறியடிக்கின்றது என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். இதனால் பகல் வேளைகளிலேயே அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ஈரானின் உள்கட்டமைப்புகளை இலக்கு வைத்து வீரியமான தாக்குதல்களையும் மேற்கொள்கின்றது. அத்தோடு நூற்றுக்கணக்கான போர் விமானங்கள் மூலமாக அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் மேற்கொள்ளக்கூடிய இந்த தாக்குதல்களினால் அவர்களுடைய இலக்குகளை ஒரு பொழுதும் அடைந்து கொள்ள முடியாது என்பதும் யதார்த்தமான உண்மையாகும். அடுத்து அமெரிக்காவினுடைய FBI நிறுவனத்தை இலக்கு வைத்து ஈரானின் ஹெந்தலா ஹேக்கர்ஸ் குழுக்கள் சைபர் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த சைபர் தாக்குதலின் விளைவாக FBI இயக்குநராக செயற்படக்கூடிய கேஷ் பட்டேலினுடைய தொலைபேசி மற்றும் மின்னஞ்சல் கணக்குகள் முழுமையாக முடக்கப்பட்டுள்ளன, ஹேக்கிங் செய்யப்பட்டுள்ளன. மேலும் இவருடைய மின்னஞ்சலில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தகவல்களையும் தற்போது ஹெந்தலா ஹேக்கர்ஸ் குழுக்கள் வெளியிட்டு வருகின்றார்கள். FBI இயக்குனர் கேஷ் பட்டேலினுடைய மின்னஞ்சலானது ஹேக்கிங் செய்யப்பட்டுள்ளது என்பதனை உறுதிப்படுத்துவதற்காக ஹெந்தலா ஹேக்கர்ஸ் குழுக்கள் அவருடைய தனிப்பட்ட
புகைப்படங்களையும் வெளியிட்டிருந்தார்கள். அத்தோடு அமெரிக்காவினுடைய நீதித்துறையானது ஈரானின் குறித்த சைபர் தாக்குதல்களை உறுதி செய்துள்ளது. FBI இயக்குனர் கேஷ் பட்டேலினுடைய தொலைபேசி மற்றும் மின்னஞ்சல் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளது என்பதனையும் உறுதி செய்துள்ளார்கள். அடுத்து ஈரானிய ராணுவம் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை முழுமையாக கண்காணித்து வருகின்றார்கள். கடந்த ஒரு வாரமாக ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினூடாக ஒருங்கிணைக்கப்பட்ட சில கப்பல்கள் எண்ணெய் கப்பல்களுக்கு அனுமதிகள் வழங்கப்பட்டிருந்தன. ஈரானோடு ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கக்கூடிய நாடுகளின் எண்ணெய் கப்பல்களுக்கே அனுமதி வழங்கப்பட்டிருந்தன. ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் இருக்கக்கூடிய தீவிலே ஈரான் சுங்க சாவடிகளையும் அமைத்திருந்தது. இந்த சுங்கச்சாவடியிலே ஈரானோடு ஒருங்கிணைந்திருக்கக்கூடிய நாடுகளின் எண்ணெய் கப்பல்கள் சோதனை செய்யப்பட்டு அனுமதிக்கப்பட்டிருந்தன. இப்படியான நிலைமையிலேயே ஈரான் எங்களுக்கு 10 எண்ணெய் கப்பல்களை வழங்கியிருப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் போலி பிரச்சாரங்களை முன்வைத்திருந்தார். டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த பிரச்சாரங்களை தொடர்ந்து ஈரான் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் அவர்களுடைய நடவடிக்கைகளை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தியுள்ளார்கள். ஈரானோடு ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கக்கூடிய நாடுகளுக்கான எண்ணெய் வர்த்தகத்தையும் எண்ணெய் கப்பல்களுக்கான அனுமதியையும் தற்போது அவசரமாக இடைநிறுத்தியுள்ளார்கள். ஈரானோடு ஒருங்கிணைக்கப்பட்ட நாடுகளின் எண்ணெய் கப்பல்களை ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினூடாக அனுமதிப்பதனால் குறித்த எண்ணெய் கப்பல்களும் சர்வதேச சந்தையில் தாக்கத்தினை ஏற்படுத்துகின்றன. அதாவது சர்வதேச சந்தையில் எண்ணெய் வெளியேற்றத்தின் வேகத்தை குறைக்கின்றது. இதனால் தற்போது இனி வரக்கூடிய நாட்களில் ஈரான் ஒருங்கிணைக்கப்பட்ட நாடுகளுக்கான எண்ணெய் கப்பல்களை அனுமதிப்பதனையும் குறைக்கப் போகின்றது. மேலும் சில எண்ணெய் கப்பல்களுக்கு அதிகளவான வரியையும் மறைவிடப் போகின்றது. இதன் மூலமாக சர்வதேச சந்தையில் எண்ணெய் விலை வீழ்ச்சி அடைவதனை தடுத்து நிறுத்த முடியும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு பாகிஸ்தான் கொடியோடு பயணித்த 8 எண்ணெய் கப்பல்களையும் 2 சரக்கு கப்பல்களையும் ஈரான் அனுமதித்ததாகவும் இந்த எண்ணெய் கப்பல்களையே பாகிஸ்தான் அமெரிக்காவுக்கு வழங்கி இருந்ததாகவும் இதைத்தான் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானிடமிருந்து 10 எண்ணெய் கப்பல்களை பெற்றுக் கொண்டதாக அறிவித்திருப்பதாகவும் பல செய்திகள் வெளியாக இருந்தன. இருப்பினும் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஈரானிய தூதர் இந்த தகவல்களை மறுத்துள்ளார். அதே போன்று குறித்த சம்பவம் தொடர்பாக ஈரானிய அதிகாரிகள் இன்னும் எந்தவிதமான கருத்துக்களையும் வெளியிடவில்லை. எனவே இந்த தகவல்கள் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். அடுத்து நேற்று மதியம் ஈரான் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய பிரின்ஸ் சுல்தான் அமெரிக்க ராணுவ கட்டளை தளத்தை இலக்கு வைத்து வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. கிட்டத்தட்ட 25க்கும் அதிகமான ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. மேலும் இந்த ட்ரோன்களையும் ஏவுகணைகளையும் நாங்கள் முழுமையாக சுட்டு வீழ்த்தி விட்டோம் என்றே சவுதி அரேபியா அறிவித்திருந்தது. இருப்பினும் குறித்த தளத்திலே 4 வெடிப்புகள் பதிவாக இருந்ததாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருந்தன. மேலும் இவற்றை உறுதிப்படுத்தும் வகையில் சீனா செயற்கைக்கோள் புகைப்படங்களையும் வெளியிட்டிருந்தது. இவ்வாறு சீனாவினால் வெளியிடப்பட்டிருக்க செயற்கைக்கோள் புகைப்படங்களுக்கு அமைவாக நேற்று மதியம் ஈரான் மேற்கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல்களில் சவுதி அரேபியாவினுடைய அமெரிக்க ராணுவ கட்டளை தளத்திலே அமெரிக்காவின் 3 KC-135 எரிபொருள் நிரப்பு விமானங்கள் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளன. மேலும் இதனோடு சேர்ந்து இன்னும் 3 உளவு விமானங்களும் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளன. இவற்றை உறுதிப்படுத்தக்கூடிய செயற்கைக்கோள் புகைப்படங்களை சீனா வெளியிட்டிருந்தது. கடந்த 10 நாட்களுக்கு முன்பு சவுதி அரேபியாவின் அமெரிக்க கட்டளை தளத்தில் 5 KC-135 எரிபொருள் நிரப்பு விமானங்களை ஈரான் தீக்கிரையாக்கி இருந்தது. மேலும் நேற்றைய தினம் 3 KC-135 எரிபொருள் நிரப்பு விமானங்களையும் அளித்துள்ளது. மேலும் ஈரானினுடைய இந்த தாக்குதல்கள் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய இழப்பாகும். அத்தோடு நேற்று மதியம் மேற்கொண்ட தாக்குதல்களில் கிட்டத்தட்ட 20க்கும் அதிகமான அமெரிக்க அதிகாரிகளும் சிப்பாய்களும் கொல்லப்பட்டும் படுகாயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்காவின் ப்ளூம்பர்க் ஊடகத்தினுடைய அறிக்கையின்படி 12 அமெரிக்க அதிகாரிகள் கவலைக்கிடமான நிலைமையில் இருப்பதாகவும் இவர்களில் அதிகமானோர் கொல்லப்பட்டு விட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் சவுதி அரேபியாவும் அமெரிக்காவும் இந்த இழப்புகளை முழுமையாக மூடி மறைத்து வருகின்றன. அமெரிக்க அதிகாரிகள் தங்கியிருந்த பகுதியிலேயே இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் இந்த தாக்குதலில் அதிகளவான அமெரிக்க அதிகாரிகள் சிக்கி அளிக்கப்பட்டிருப்பதாகவுமே உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. அடுத்து நள்ளிரவு வேளையில் அமெரிக்காவினுடைய F-16 போர் விமானம் ஒன்று அவசரமாக சவுதி அரேபியாவில் தரையிறங்கியது. ஈரானின் ஷிராஸ் பிரதேசத்திலே குறித்த போர் விமானத்தை இலக்கு வைத்து தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஈரானிய வான் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட இந்த தாக்குதலில் குறித்த F-16 போர் விமானம் சேதமடைந்திருப்பதாகவும் ஒரு இக்கட்டான கடுமையான சூழ்நிலையில் தான் தரையிறக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஒருவேளை குறித்த போர் விமானம் அளிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இவற்றையும் மூடி மறைப்பதற்கு F-16 போர் விமானம் சவுதி அரேபியாவில் தரையிறங்கியிருப்பதாக அறிவித்திருக்கலாம். நேற்றிரவு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஈரானின் அராக் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கனநீர் அணு உலையை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. கடந்த வருடம் நடைபெற்ற 12 நாள் போரின் போதும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு குறித்த கனநீர் அணு உலையை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இந்த அராக் கனநீர் அணு உலை பிரதேசத்திலே ஈரான் அணு ஆயுதங்களுக்கு தேவையான புளூட்டோனியத்தை உற்பத்தி செய்வதாகவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருந்தது. ஆனால் உண்மையில் அராக்கிலே இருக்கக்கூடிய கனநீர் அணுசக்தி உலையானது அணுக்கரு பிளவு மூலம் வெப்பத்தை உருவாக்கி
பின்பு நீராவியை பயன்படுத்தி மின்சாரத்தை உற்பத்தி செய்யக்கூடிய மிக முக்கியமான அணுசக்தி தளமாகும். மின்சார உற்பத்தி தேவைகளுக்காகவே குறித்த கனநீர் அணு உலையானது பயன்படுத்தப்படுகின்றது. 12 நாள் போரின் போது குறித்த தளம் அளிக்கப்பட்டதற்கு பின்பு 2 மாதங்களிலேயே ஈரான் இவற்றை மீண்டும் வடிவமைத்தது. மேலும் தற்போது இவற்றை இலக்கு வைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. அத்தோடு குறித்த தாக்குதலிலே எந்தவிதமான உயிரிழப்புகளும் ஏற்படவில்லை என்றும் தாக்குதலினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய தீப்பரவல் கட்டுப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் எந்தவிதமான கதிர்வீச்சுகளும் ஏற்படவில்லை என்றும் ஈரானிய ஊடகங்களும் ஈரானிய பாதுகாப்பு துறையினரும் உறுதிப்படுத்தியுள்ளார்கள். அத்தோடு நேற்று மாலை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் இஸ்பஹான் மற்றும் அஹவாஸ் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஈரானின் மிக முக்கியமான ஸ்டீல் உற்பத்தி தொழிற்சாலைகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இந்த தாக்குதலிலே குறித்த தொழிற்சாலையின் பகுதிகள் சேதமடைந்துள்ளன. இந்த தொழிற்சாலையின் கட்டமைப்புகள் சிதைவடைந்துள்ளன. மேலும் குறித்த தொழிற்சாலையானது ஈரானிய IRGC ராணுவத்தோடு பிணைக்கப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான தொழிற்சாலையாகும். ஆயுத உற்பத்திகளோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய தொழிற்சாலையாகும். மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த வான்வழி தாக்குதலினால் இந்த 2 ஸ்டீல் தொழிற்சாலைகளின் 20% பிரதேசங்கள் அளிக்கப்பட்டிருப்பதாகவே தெரிவிக்கப்படுகின்றது. 12 நாள் போரின் போதும் குறித்த ஸ்டீல் தொழிற்சாலைகள் இலக்கு வைத்து சிறிய தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அமெரிக்காவினுடைய முழுமையான அனுமதியை பெற்றுக்கொண்டே ஈரானின் அராக் கடல்நீர் அணு உலையை இலக்கு வைத்தும் ஸ்டீல் தொழிற்சாலைகளை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் இவை தொடர்பாக அமெரிக்க அதிகாரிகள் எந்தவிதமான கருத்துக்களையும் வெளியிடவில்லை. இந்த தாக்குதலுக்கும் அமெரிக்காவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்கின்ற வகையிலேயே அமெரிக்காவினுடைய தலைமைகள் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார்கள். இருப்பினும் இந்த தாக்குதல்களை அமெரிக்காவோடு ஒன்றிணைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்டிருப்பதாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இந்த தாக்குதல்களை தனியாக மேற்கொண்டால் ஈரான் இதற்கான பதிலடி தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு மாத்திரமே வழங்கும். அமெரிக்காவும் குறித்த தாக்குதல்களில் சம்பந்தப்பட்டிருந்தால் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய தளங்களை இலக்கு வைத்தும் ஈரான் தாக்குதல்களை மேற்கொள்ளும். எனவே இவ்வாறு மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய மின்சக்தி தளங்களை ஈரான் இலக்கு வைக்க கூடாது என்பதற்காகவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல்கள் அமெரிக்காவோடு ஒருங்கிணைக்கப்படவில்லை என அமெரிக்க அதிகாரிகள் கருத்துக்களை வெளியிடுகின்றார்கள். இருப்பினும் இந்த தாக்குதல்கள் அமெரிக்காவுடன் ஒன்றிணைக்கப்பட்டு மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்பதனை ஈரானிய தலைமைகள் உறுதி செய்துள்ளார்கள். அத்தோடு இந்த தாக்குதல்களை தொடர்ந்து ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் இவ்வாறு தெரிவித்தார். ஈரானின் சிவில் அணுசக்தி தளங்களை இலக்கு வைத்தும் அராக் கனநீர் அணு உலைகளை இலக்கு வைத்தும் 2 ஸ்டீல் உற்பத்தி தொழிற்சாலைகளை இலக்கு வைத்தும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. அமெரிக்காவினுடைய ஒருங்கிணைப்போடு இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் இந்த தாக்குதல்களுக்கான உச்ச பதிலடிகளை வழங்குவதற்கு ஈரான் தயாராகி வருகின்றது என வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து ஈரானிய IRGC ராணுவத்தின் விண்வெளி படையினுடைய தளபதி மஜித் மௌசாவி அவர்கள் இவ்வாறு தெரிவித்தார். முன்பு ஒரு முறை அவர்கள் எங்களை சோதித்தார்கள். மேலும் நீங்கள் நெருப்போடு விளையாடி ஈரானின் உள்கட்டமைப்புகள் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றீர்கள் என்பதனை உலகம் கண்டுகொண்டு விட்டது. இந்த தடவை எங்களுடைய பதிலடி தாக்குதல்கள் கண்ணுக்கு கண்ணாக இருக்காது. மேலும் இதற்கு பிறகு என்ன நடக்கின்றது என்பதனை பொறுத்திருந்து பாருங்கள் என அதிரடியான மிரட்டல்களை வெளியிட்டிருந்தார். அத்தோடு ஈரானின் IRGC ராணுவம் அடுத்த கட்ட தாக்குதல் பட்டியல்களை வெளியிட்டிருந்தது. கனநீர் அணு உலைகள் இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதனால் இதற்கு பதிலடியாக சவுதி அரேபியாவின் ஜுலைலில் இருக்கக்கூடிய ஹதாத் தளத்தையும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கக்கூடிய எமிரேட் ஸ்டீல் அரக்கானையும் கத்தார் ஸ்டீல் உற்பத்தி தளத்தையும் பஹ்ரைனில் இருக்கக்கூடிய அல் ஃபவுலாத் ஸ்டீல் உற்பத்தி தளத்தையும் குவைத்தில் இருக்கக்கூடிய KWT ஸ்டீல் உற்பத்தி தளத்தையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பில் இருக்கக்கூடிய யஹூதா ஸ்டீல் உற்பத்தி தளத்தையும் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வோம் என IRGC ராணுவம் அறிவித்துள்ளது. இனி வரக்கூடிய நாட்களில் குறித்த ஸ்டீல் உற்பத்தி தளங்கள் முழுமையாக தரைமட்டமாக்கப்படும் என அறிவித்துள்ளார்கள். அத்தோடு பஹ்ரைனிலே ஈரான் மேற்கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல்கள் தொடர்பான காணொளிகளை சமூக ஊடக வலைத்தளங்களில் பகிர்ந்து கொண்ட 180 பேரை பஹ்ரைனிய அரசாங்கம் கைது செய்துள்ளது. ஈரானுக்கு ஆதரவாக சமூக ஊடக வலைத்தளங்களில் கருத்துக்களை பதிவிட்டவர்களையும் பஹ்ரைனுக்கு எதிரான தாக்குதல்களின் போது கொண்டாடியவர்களையும் கைது செய்துள்ளது. மேலும் இவ்வாறு கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய பஹ்ரைனிய மக்களுக்கு எதிராக பஹ்ரைனிய பாதுகாப்பு படையினர் சித்திரவதை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த சித்திரவதை தாக்குதல்களை தாங்கிக் கொள்ள முடியாமல் முகமது அல் முசாவி என்கின்ற இளைஞர் பஹ்ரைனிய சிறைச்சாலையில் கொல்லப்பட்டுள்ளார். நேற்றைய தினமே இவை தொடர்பான புகைப்படங்களை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டிருந்தேன். உண்மையில் பஹ்ரைனிய அடிமை அரசாங்கம் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய பஹ்ரைனிய மக்களுக்கு எதிராக கொடூரமான சித்திரவதை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. மேலும் பஹ்ரைனிய இளைஞர் இவ்வாறு சிறைச்சாலையில் கொல்லப்பட்டதை தொடர்ந்து பஹ்ரைன் முழுவதும் ஒரு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டிருந்தது.
இப்படியான நிலைமையிலேயே நள்ளிரவு வேளையில் ஈரான் பஹ்ரைனுக்கு எதிரான உச்ச தாக்குதல்களை ஆரம்பித்தது. கிட்டத்தட்ட 25க்கும் அதிகமான பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களையும் 30க்கும் அதிகமான ட்ரோன் தாக்குதல்களையும் ஈரான் அதிரடியாக மேற்கொண்டது. பஹ்ரைனினுடைய மிக முக்கியமான 2 எண்ணெய் உற்பத்தி தளங்களை இலக்கு வைத்தும் பஹ்ரைனில் இருக்கக்கூடிய கைத்தொழில் வளாகத்தை இலக்கு வைத்துமே இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இந்த தாக்குதல்களின் விளைவாக 9 வெடிப்புகள் பதிவாகி இருந்தன. மேலும் பஹ்ரைனின் 2 எண்ணெய் உற்பத்தி சுத்திகரிப்பு நிலையங்களும் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளன. அது மட்டுமல்லாமல் பஹ்ரைனிய கைத்தொழில் வளாகத்தில் 3 வெடிப்புகள் ஏற்பட்டிருப்பதாகவும் இதனால் மிகப்பெரிய தீப்பரவல் ஏற்பட்டிருப்பதும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதே போன்று பஹ்ரைன் அமெரிக்க கட்டளை தளத்தில் இருக்கக்கூடிய ஆயுத கிடங்குகளும் வெடித்து சிதறியுள்ளன. குறித்த தளத்தில் இருக்கக்கூடிய எரிபொருள் தாங்கிகளும் இலக்கு வைக்கப்பட்டு தீக்கிரையாக்கப்பட்டுள்ளன. சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் தற்போது பஹ்ரைனானது பற்றி எரிகின்றது. அத்தோடு நள்ளிரவு வேளையில் பஹ்ரைனுக்கு எதிரான வீரியமான தாக்குதல்களை ஈரான் மேற்கொள்ளும் சந்தர்ப்பத்தில் பஹ்ரைனிய மக்களும் வீதிகளை முற்றுகையிட்டு பஹ்ரைனிய பாதுகாப்பு படைக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பித்தார்கள். பல வீதிகள் முற்றுகையிடப்பட்டு பஹ்ரைனிய மக்கள் ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் மேற்கொண்டார்கள். மேலும் பஹ்ரைனிய மக்களுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையிலே நடைபெறக்கூடிய மோதல்கள் தொடர்பான காணொளிகளையும் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் நேற்றிரவே பஹ்ரைனில் மக்கள் எழுச்சி ஆரம்பமாகிவிட்டது. இனி வரக்கூடிய நாட்களில் ஈரான் பஹ்ரைனுக்கு எதிரான உச்ச தாக்குதல்களை ஆரம்பித்தால் பஹ்ரைனுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையிலான தொடர்புகளை பாலத்தை முழுமையாக துண்டித்தால் பஹ்ரைனிய அரச குடும்பத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை ஆரம்பித்தால் நிச்சயமாக பஹ்ரைனிய மக்கள் பஹ்ரைனிய அரச குடும்பத்தை முழுமையாக துரத்தி அடித்து விடுவார்கள். இதற்கான காலமும் நேரமும் தற்போது வந்துவிட்டது. தற்போது பஹ்ரைனினுடைய நிலைமைகள் இதனை நோக்கித்தான் நகர்ந்து கொண்டிருக்கின்றன. பஹ்ரைனிய மக்களுடைய அடுத்த கட்ட எழுச்சி ஆரம்பமாகிவிட்டது. எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.